ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மேச்சாரிலேருந்து தம்பம்பட்டி ஊரில் இருக்கும் வராகி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். பௌர்ணமி பூசைக்கு வந்திருக்கிறோம். இப்போ தான் பூசை நடக்க போகுது, ஆரம்பமாகுது. மக்கள் கூட்டம் ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது பாருங்கள். பல மாவட்ட பக்தர்கள் சூழ்நிலை வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். முதல் நாளில் யாரும் கோவிச்சுக்க வேண்டாம். பெங்களூர், கர்நாடகா, மாலூர் மற்றும் ஊட்டி, கொள்ளைக்கால், மைசூர், அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் சென்னை, கல்கத்தா ஆகிய மாநிலம் மற்றும் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள், கும்பகோண பக்தர்கள், இவங்க எல்லாருமே கண்டிப்பாக நான் வந்து நேரில் தொடர் நிகழ்ச்சிகள் எல்லாருமே வந்துள்ளோம். உங்களுடைய பக்தர்களுக்கு நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ரூபமாக வந்து செய்திகளை சொல்லி இந்த தேவனுடைய திரு பழமொழியே இருக்குது. மந்திரன் கத்தவன் நாக்கு வந்து கம்மன் இருக்காது. அது ஏதோ ஒரு பக்கம் போகிற பக்கம் விளையாண்டு பார்க்கலாம். இது எதையும் யாரும் அழிக்க முடியாது. இந்த கூடும் அழிவிடும், சொட்டப்பட்ட கூடும் அழுகிடும், எல்லாம் நெருப்புக்கு இரையாகிடும். ஆனால் இந்த தேவி என்னைக்கு அழிய மாட்டார். அவளுக்கான பிள்ளை பிறந்தே தீரும், வந்தே தீரும், வளர்ந்தே தீரும். அவளை நாடி வந்தே தீருவனர். அவளை நாடி கோடி கோடியே பக்தர்கள் இவ்விடம் வந்தே தீர்வர். வந்து அவளை பூஜித்தே தீர்வர். அவளை கொண்டாடியே தீர்வர். பல குறைகளை தீர்க்கப்பட்ட ஆகியே ஆகணும். அதுதான் அவள் பிறந்த கதையினுடைய உண்மையான வரலாறு. நம்ம சாதாரணமா பிறக்க கிடையாது. இந்த தேவி வந்து ஒருத்தனை அழித்து உருவானவள் கிடையாது. ஒருத்தனை உருவாக்கி உருவானவள். தனக்கென்ற ராஜ்யத்தை தானே அமர்ந்த ஒரு பெரிய கதை நம்மாவது இருக்கு. நம்மளுடைய கதை சும்மா காட்டு விட்டுட்டு ஊர் ஊரா நோட்டீஸ் எடுத்துட்டு போய் சிலைக்காக வந்து காசு வாங்கி சிலை அடிச்சு 10 பேர் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் கிடையாது. அவளா எழுந்து, அவளா அமர்ந்து, அவளா இந்த இடத்துக்கு உண்டான வேலையை போட்டு அவளான பக்தர்களை அனுகிரகம் புரிஞ்சு அந்த பக்தர்கள் ஒவ்வொரு ரூபாயா போட்டு அதெல்லாம் ஒன்று சேர்த்து சேர்க்கப்பட்ட இடம் தான் இந்த இடம். இந்த அவள் அவ்வளவு சக்தி, அவ்வளவு பெரிய மாநில உணர்ந்தவள், மதிகட்டோருக்கு மதிந்தவள். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி, அவனுக்கே அவனை வெறுத்து போயிருந்தாலும் அந்த கணம் வெளியில் நின்று உள்ள வரும் பொழுது அன்போட ஏற்றுக்குவான். இந்த அம்மாவினுடைய சக்தி, இந்த அம்மாவினுடைய அருள். பிஸியா இருக்கிறவனுக்கு கோவில் என்ன வேலை? எல்லாம் தோத்தவனுக்கு தானேங்க வேலை. எப்படி? யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது இல்லையா? ஃபோனில் 500 ரூபா போட்டா சாமி பின்னாலேயே வந்துடும். நான் வேணா பின்னால் வரல, சாமி வராது. சர்வதிகாரி தான் என்று கர்வம் பிடித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறவள். இல்லைன்னா அவளை நான் மேய்ச்சி கட்டின்னு அவன் என்னெல்லாம் மேய்ச்சி வச்சுட்டு இருக்கிறாடே, உட்கார்ற அவன் வேலையை பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும். ஏமா எனக்கு இது பண்ண முடியாது. நான் கொடுக்கறது தான் உனக்கு, நீ கேட்கறதெல்லாம் தர முடியாது அப்படின்னா போட. நீ எங்கடா போட பார்த்துக்கலாம். நான் போவேன், நான் போவேன், போட பார்த்துக்கலாம். நீ போய் தாண்டி பார்த்துடுறான்ற சத்தத்தை பேசுறவன். ஏன்னா கோச்சிட்டு போய் 2 நாள் கூட வீட்டில் இருக்க முடியாது. எத்தனை நாள் கோவம் வரும். நீ என்ன எனக்கு என்ன பண்ற அப்படின்ட்டு கோவிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போவேன். 2 நாள் வீட்டில் இருக்க முடியாது. பிச்சுட்டு ஓடியே வந்துடுவேன். ஐயோ சாமி, நீ தாம்மா எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அதனால நன்றி என்பது வந்து இந்த நெஞ்சில் நிறைஞ்சிருக்கு. எனக்கும் இந்த அம்மாவிற்கும் இந்த அம்மாவினுடைய உழைப்பிற்கும் கிடைத்த பெரும் பகுதியான உயர்வு தான் வந்து இந்த கோவிலும் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய அன்னதானம். அதனால வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறவங்க கண்டிப்பா என்னை எதிர்பார்க்கவும் தேவையில்லை. நான் தேவைப்படுபவனாகவும் இருக்க மாட்டேன். அந்த சில மாற்றங்கள்லாம் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல. அப்புறம் ஒரு சில கட்டுப்பாடுகள் இங்கே இல்லைதான். கோவில் வந்து ரொம்ப சின்னது, பக்தர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் அதை நான் சரி செஞ்சு கொண்டுட்டு வர்றதுக்கு ஒவ்வொரு முறையும் நான் முயற்சி பண்ணி நான் அது கட்டுப்படுத்தி நான் கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க இந்த ஊருக்கு ஒத்துழைச்சி இந்த பெரிய ஹாரன் போடாம, இந்த ஹேர் ஹாரன் போடாம வரும்பொழுது கிராமம் சிங்கிள் ரோடு, ஏன்னா அப்போ போக முடியாது. நாம் தான் இங்கே அதிகமாக வரும். இந்த ரோடை நாம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். சில விஷயம் நடக்கலாம். வேணும்னே படுத்து இருக்கும் பொழுது ஹாரன் அடித்து எந்திரிக்க சொல்லுவாங்க.
திடீர்னு வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்களா ஹாரன் அடித்து கூட எந்திரிக்க சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு பதில் நான் கொடுப்பேன். உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சுதந்திரமான உங்களுக்கு என்னுடைய மக்கள் என் மண்ணில் உட்காந்து ரொம்ப அழகாக விளையாண்டு என்ன வேணாலும் பண்ணக்கூடிய பர்மிஷனோட படுத்து தூங்கி எழுந்து குளித்து மீண்டும் ஒரு பூஜையை பார்த்து சாப்பிட்டுட்டு வீட்டில் சண்டை போட்ட ஆம்பளையாக இருந்தால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தால் மேச்சேரி வாராகி கோயிலுக்கு போகலாம். அங்கே 3 நேரமும் நமக்கான சாப்பாடு அந்த தாய் நமக்கு கொடுப்பா. ஒரு 2 நாள் நம்ம இருந்துட்டு போகலான்னு சொந்த வீடு மாதிரி இந்த அனாதை எப்படி இந்த அம்மாவை தேடி வந்துச்சோ நான் உண்மையிலே அனாதை தாங்க. யாரும் ஆதரவும் இல்லாத இந்த அனாதை எப்படி இந்த அம்மாவை தேடி வந்து இத்தனை உறவுகள் எனக்காக கொடுத்து செய்வேன். தங்கம் தாமு நம்ம சிவபிரகாசனே ரொம்ப நாளாச்சு வந்து எனக்காகலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப பயங்கர சப்போர்ட்டு. இந்த கோவிலில் நான் அன்னதானம் பண்ணுறதுக்கு சிவபிரகாசன் நான் வந்து எனக்காக தட்டு வாங்கி கொடுத்தார். அந்த தட்டு தான் பன்மடங்கானுச்சு. இன்னைக்கு 3000 4000 5000 தட்டு வந்தது. அதுபோல் சாந்தி அம்மா, அப்புறம் இன்னும் நிறைய இருக்காங்க. நரசுல பால எங்கள் அப்பா சதீஷ். எனக்கு சின்ன சின்ன விஷயம் நிறைய விஷயம் அதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. கோவிலுக்கு தேங்காய் பழம் பூ மாலை போனோமா கொடுத்தோமா படைச்சோமா நாம பாட்டுக்கு நம்ம வரலண்டா அப்படிலாம் இல்லை. எனக்காகவே வீட்டில் வந்து சம்பாதிச்ச காசு ஜோப்பில் போட்டு ஒரு கூட்டம் இருக்கு. சாமி கையில் கொடுக்கணும். நம்ம அண்ணன் கறிக்கடைக்காரு நம்பியூர் அண்ணன், இன்னும் ஒரு சிலர் எல்லாம் எனக்காகவே ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து எனக்கு தனியாக கொடுத்துட்டு போவாங்க. மாங்காய் அந்த பாப்பாரப்பட்டி சத்தியம்மா யார் எனக்குலாம் யார் கொடுத்தா அவங்க பொருள் வாங்கிட்டு போகலாமில்ல. நான் சாமிக்கு படிச்சுட்டேன் என் பொருளை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகலாம். ஒரு கோவிலில் தேங்காய் பழம் கொடுத்தா ஒரு தேங்காய் ஒரு பழம் எடுத்துக்கிட்டு மீதி கொடுத்தா வாங்கிட்டு போவாங்க. இந்த மண்ணில் தான் இங்கே கொண்டுட்டு வந்து அப்படியே கொடுத்துட்டு எனக்கு ஒரு பழம் மட்டும் கொடுன்னு வாங்கிட்டு போன அதிசயமான விஷயம்லாம் நான் பார்த்தேன். நாளாக எடுத்து வச்சுக்கிட்டது கிடையாது. அப்படி எனக்காக நிறைய உறவுகளை கொடுத்து எனக்காக உழைப்பதற்காக நிறைய சகோதரர்களை கொடுத்து நிறைய எனக்காக பண்ணுறதுக்காக தங்கச்சி அண்ணன் தம்பி நிறையா பேர் எனக்கான சகோதரிகள் நிறைய பேர் கொடுத்து ரொம்ப ஒத்துழைப்பாக கொடுத்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. அப்பேற்பட்ட மண்ணுக்கு இந்த அம்மாவுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்பட்டால் அன்னதானம் செய்யுங்க. ஒரு 7 மாடு இருக்கு. அந்த மாட்டுக்கு வந்து யாராவது ரொம்ப வில்லேஜில் இருந்தால் ஏதாவது புல் வந்து கொடுக்க முடிஞ்சால் அது கொடுங்க. அது ரொம்ப நல்லது. மாட்டுக்கு கோவிலில் இருக்கக்கூடிய மாட்டுக்கு கோமாதாக்கு புல் ஆரியம் இந்த கடலை அது என்ன மூக்குக்கடலை சொல்கிறாங்க இல்லையா, அது ஏதாவது வீட்டில் இருக்குது வண்டு விழுந்தது கொடுக்கலாமா அப்படின்னு நினச்சிருந்தாலும் தாராளமாக கொடுங்க. அது மாட்டுக்கு ஆட்டி ஊற்றுவாங்க. உங்கள் வீட்டுக்கு ஊற்றுறீங்கல்ல அந்த மாதிரி கொண்டுட்டு வந்து கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக கொடுங்க. அதற்கு கொஞ்சம் பாருங்கள், அதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் சாப்பாட்டுக்கும் அதே தான். ஆஷாட நவராத்திரிக்கு நான் நிறைய பேர்த்துக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். எனக்காக நெருங்கிய உள்ளவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அவங்க எல்லாம் வந்து முன்ன நின்று நடத்தி கொடுங்க. உங்கள் ஊர் பக்தர்கள் இங்கே வந்த பக்தர்கள் எல்லாத்தையும் நீங்கள் அழைச்சிட்டு வந்து அன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக வரணும். வந்து இங்கே வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த அம்மாவினுடைய வெளிப்பட்டு தரிசனத்தினுடைய மகிமையை ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு என்னை நம்பி வரக்கூடிய பக்தர்கள் அதனுடைய அருளையும் உணர்வையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த செகண்ட்லேயே என்னால் முடிஞ்சால் அன்றைய தினத்தினுடைய புகைப்படம் போட்டு கொடுக்கலான்னு இருக்கும். அந்த செகண்ட் எனக்கு முடிஞ்சிச்சுன்னா நான் அந்த வேலையை நான் செய்யறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அபிஷேகம் நடக்குது, முடிஞ்சதுன்னா நல்ல 1/2 hour அலங்காரம் நடந்து முடிஞ்சிடும். கோடி ஆராதனை முடிஞ்சதுமே பச்சை பிரசாதம் தருவாங்க. அதை கண்டிப்பாக எல்லா மக்களும் வாங்கிட்டு போங்க. அது பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது அம்மாவே சொல்லி அதை நாங்கள் ரெடி பண்ணணும். வந்து கனவுல தூங்கிட்டு இருந்தேன். வந்து ஒரு 5 பொருளை காமிச்சு இதோடு இதை போட்டு ஆண்டு இந்த பௌர்ணமிக்கு கொடு. இதை வாங்குவதற்காக ஒரு சில மக்கள் வருவான். அவர்களுக்கு தீரா பிணியை நான் தீர்த்து அவர்களுடைய பிரச்சனைக்கு நான் வழிவகுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு எனக்கும் தெரியாது. அது போல எல்லா மக்களும் அதிலிருந்து நீங்கள் மேலே வந்து அடுத்த முறை எங்கள் அன்னதானத்திற்காக கொடுக்கணும், பாலாபிஷேகத்திற்காக கொடுக்கணும்னு அம்மாவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு படி மேலே வந்தால் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எங்கள் அன்னதானத்துக்காக கொடுங்க. அது உங்களை ரொம்ப மேலே கொண்டுட்டு போகும். ஜெயவராயி. ஹாய் கைஸ், இது வரைக்கும் வராயம்மன் உரையாடல் நடந்துச்சு. இப்போ வராகியம்மன் பூசைக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே கைஸ், யூடியூப். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1 மணி ஆகுது. நம்ம வராகி நம்பரில் சிறப்பு பூசை பௌர்ணமி பூசை நடந்துட்டு இருக்குது. அந்த பூசையில் கலந்துருக்காக வந்துருக்கோம்.
நல்ல சிறப்பான பூஜை, மக்கள் கூட்டம் அலமோதுது. இப்போ அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது, அதை நேரடியாக பார்ப்போம். குடிங்கடா மாமியிட போட்டு அந்த மாதிரி